இந்த சம்மர் டைமில் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் வந்து இந்த ஆம்ரஸ். ஆம்ரஸ் வந்து இது வந்து டெசர்ட் தான். டெசர்ட்டோ இல்லை நீங்கள் ஈவினிங் டைம் கொஞ்சம் சில் பண்ணுற டைமில் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு, இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம எடுக்கிற மாம்பழம் தான் இதில் மெயினான ஒரு இது. நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து பாதாமி ஆர் அல்ஃபோன்ஸா, இந்த ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கோங்க. நல்ல தெரியும்ல, நல்ல வாசம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். எப்படியும் நம்ம 4 மாம்பழத்தில் வந்து ஒரு மாம்பழம் ஏதாச்சும் ஒரு சூத்தை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு அதோடு சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காய், அந்த ஒரு ஏலக்காவே நல்ல வாசமாக இருக்கும், போதும். அதே மாதிரி ஒரு 50 எம்எல் பாலுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம், ஆனால் திக்கு பால், இந்த பேக்கெட்லலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி திக்கு பால். கொஞ்சம் ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக, மேபி ஒரு டேபிள் ஸ்பூனுன்னு வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இதோடு சேர்த்து நீங்கள் சப்ஜா சீட்ஸ் அதை போட்டு நீங்கள் அது போட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில்லாக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இது ஃபேவரட் டிஷ்.